பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாரு. சேலம் மாநகர்ல இன்னைக்கு நடைமுறை படுத்திருக்காங்க. சேலம் கமிஷனர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஓகே, சிங்கப்பெண் திட்டத்துல படிப்படியா எல்லா மாவட்டத்திலும் அமல்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள்ல ஏற்கனவே ஒரு 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 21 வயசு கீழே இருக்கவங்க விற்க கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டுருக்காங்களாம். உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டையோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ வாங்கி செக் பண்ணிட்டு அவங்களுக்கு விற்பனை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து. அதே மாதிரி 10 ரூபா கூடுதலா வாங்குறாங்கிற புகார் 2 ஆட்சியிலுமே இருந்தது. இந்த ஆட்சியிலையுமே அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மாநில வணிக கழகத்திலிருந்து அறிக்கை போயிருக்கு. யாரும் கூடுதலா வாங்கக்கூடாது, என்ன எம்ஆர்பி இருக்கோ அது மட்டும் தான் வாங்கணும். அப்படி இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் தாண்டி ஃபிளையிங் ஸ்குவாடுமே போட்டிருக்காங்களாம். இனிமேல் எல்லாரும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 ரூபா வாங்கி பாருங்க. ஃபிளையிங் ஸ்குவாடா? பறந்து பிடிப்பாங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி உளவுத்துறை ஐஜியா அஸ்ரா கார்கியை நியமிச்சிருக்கு இந்த புதிய அரசு. ஓகே.